எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இப்போ இது பாராட்டு விழான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் இது நான் நெறையா நபர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய விழாவா தான் நான் பார்க்குறேன். குறிப்பா இந்த எக்ஸாம் நான் இப்ப எஸ்ஐ ஆனதுக்கு முதல்ல ராமநாதபுரத்துக்கு ஒரு நன்றி. ஏன் சொன்னீங்கன்னா, நான் என்னோட சொந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான். நான் இங்க ராமநாதபுரத்துக்கு எப்படி நான் வந்திருக்கேன்னா, நான் ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜ்ல இப்போ லா கால 4த் இயர் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆல்டர்னேட்டா அ இதுக்கு முன்னால நான் எக்ஸாம் எதுவும் படிக்கணுங்க எண்ணம்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. பிஇ முடிச்சு 7, 8 வருஷம் ஆயிப்போச்சு. நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்க ஐடியாலாம் வந்ததே கிடையாது. ராமநாதபுரம் கவர்மெண்ட் லா காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் தனியா செப்பரேட்டா நான் ஒரு இடத்துல தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. அமைஞ்சிருக்கும்போது தான் இதுக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்துச்சுல்ல 2022ல அந்த சமயத்துல தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் படிச்சேன். படிக்கும்போது நான் ஓனா தான் படிச்சேன். என் ரூம்ல உட்காந்து தான் படிச்சேன். நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு அதிலலாம் அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை குறிப்பாக சொல்லப்போனால். அதனால் டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு நான் ஓனாகவே படிச்சுக்கிட்டேன் அப்படி சொன்னேன். என்னோட அண்ணன் ஒருத்தர் என் கூட படிக்காரு, சுதாகர் அண்ணன். அந்த அண்ணன் தான் சொல்லுவார், துரை சுரேஷ் அகாடமி ராமநாதபுரத்துல இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போடாமல் இருக்கீங்க. எத்தனை பேரும் சொல்கிறாங்க டெஸ்ட் பேட்ச் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போடுங்க, நீங்கள் படிக்கிங்க, எஃபர்ட் போடுறீங்க எனக்கு தெரியுது, டெஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லைண்ணே நான் படிச்சிடறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு கட் ஆஃபில் வரல. கட் ஆஃபில் ஃபைனல் கட் ஆஃபில் எனக்கு கிடைக்கல ஜாபு. ரிட்டன்லேயே போயிருச்சு. ரிட்டன்லேயே 0.5ல் போயிருச்சு. 59.5 எடுத்திருந்தேன். 59.5 கட் ஆஃப், நான் 59 எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃபஸ்ட்டாக அந்த அண்ணன் சொன்னது, துரை முதல்ல நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் படிக்க உட்காந்தா போதும், இல்லை படிக்க உட்கார வேண்டாம்னு சொன்னாங்க. நான் நேராக ராமநாதபுரத்தில் தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். ஒரு 4 டெஸ்ட் போனதுக்கப்புறம் தான் கூட ஜாயின் பண்ணேன் நான். ஏன்னா ஊருக்கு போவேன், இங்கே வருவேன். நான் ரொம்ப நான் பண்ண தவிர நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ரொம்ப கேஷுவலாக தான் படிப்பேன். என் ரூமில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எதுவுமே இருக்காது. இப்போ நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன். என்ன மெட்டீரியல் வச்சுருக்கேன்னா, ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமியில் உள்ள டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் மெட்டீரியல் மட்டும் வச்சுருக்கேன். நான் ஃபைனல் எக்ஸாமுக்கு 4 நாளுக்கு முன்னால் ரிவைஸ் பண்ணதே அந்த கொஸ்டின் மட்டும் தான். இதில் முக்கியமாக ராமநாதபுரம் டெஸ்ட் பேட்ச் என்னென்னா மெய் பார்த்திபன் சார் தான் அதை ஹேண்டில் பண்ணார். ராமநாதபுரம் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் தனியாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஒரு 20 டெஸ்ட்டு 22 டெஸ்ட் கொஸ்டின் நான் வச்சுருக்கேன். அந்த 22 டெஸ்ட் கொஸ்டினில் உள்ள கொஸ்டினை மட்டும், அதில் உள்ள அத்தனை கொஸ்டின் ஒரு நபர் தெரிஞ்சால் அடுத்த எஸ்ஏ எக்ஸாமே ஒருத்த கிராக் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் அந்த எஃபர்ட் போட்டு அந்த கொஸ்டின் எடுத்தாங்க. அந்த கொஸ்டின் மட்டும் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவங்க ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பெஸ்ட், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மெட்டீரியல் வச்சுருக்கேன்னு எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, அந்த ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணும்போது 4 ஆப்ஷனுக்கும் அவங்க கொடுக்குற குறிப்பு, அதை தான் நான் ரொம்ப பெஸ்ட்டான விஷயமா சொல்கிறேன். அது ஒவ்வொரு இதுலேயும் யார் ஸ்பெஷலிஸ்டோ, இப்போ தமிழ்னா தமிழ் தெரிஞ்சவங்க, எக்கனாமிக்ஸ்னா ஜோவிதா மேம் வருவாங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக ஸ்டாஃப் போட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் எங்கள் அம்மா அப்பா தான். எங்கள் அம்மா வந்திருக்காங்க. எங்கள் அம்மா நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். அம்மா, எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு அட்வொகேட் மாதிரி. நான் லா படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்குன்னு ஒரு அட்வொகேட் எங்கள் அம்மா தான். ஏன்னா நான் எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எதுவுமே எங்கள் அப்பாட்ட எதுவுமே சொல்கிறதே கிடையாது. எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் சொல்லுவேன். எக்ஸாம் அப்ளை பண்ணுறது எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் சொல்லுவேன். எக்ஸாம் பாஸ் ஆன இந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா விவசாயம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் ஊரில் ஒரு 40 வீடு தான் இருக்கும், கிராமம் தான். ஸோ எனக்கு படிக்கிறதுக்கெலாம் கைட் பண்ணக்கூடிய ஆள்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நானே சொந்த முயற்சியில் தான் பாஸ் ஆனேன். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா விவசாயம், தோட்டத்தில் வேலை இருந்தால் கூட என்னைய எங்கள் அம்மா நீ படிச்சிட்ரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னைய தோட்டத்தில் வேலைக்கு தோட்டத்தில் விவசாய வேலையெல்லாம் என்னை ஈடுபட சொல்ல மாட்டாங்க. அதனால் அது ரொம்ப எங்கள் அம்மா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். எங்கள் அம்மா இல்லாட்டா கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் அந்த சுரேஷ் அகாடமி, ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமிக்கும் சார் மெய் பார்த்திபன் சார், திருநாவுக்கரசு சார், அதெல்லாம் அவங்களாம் மெய் பார்த்திபன் சார் குறிப்பாக என்னென்னா ஒவ்வொரு டைம் நான் அப்போது டெஸ்ட் பேட்ச் வரும்போது ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வருவேன். அதிகமாக முடி வளர்த்து ஹேர் பேண்ட்லாம் வச்சுட்டு வந்திருப்பேன். அப்போ இவர் என்ன யோசிச்சாரு தெரியல, போன டெஸ்ட்டில் என்ன மார்க்குன்னு கேட்பார். ஒவ்வொரு தடவை டெஸ்ட் வரும்போதும் போன டெஸ்ட் என்ன மார்க் கேட்பார். நான் மார்க் சொல்லுவேன்.
மார்க் சொன்னோடனே நீங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எஃபர்ட் போடுங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் என் நம்பரை வாங்கிட்டு கூட நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பேசுவார். சார் ரூமில் தான் இருப்பேன், நான் ஊருக்கு போகிறதில்ல, அப்போ எக்ஸாம் இருக்கும்போது ரூமில் இருப்பேன், ஃபோன் அடிப்பார் சார், இல்லை எனக்கு பேசுங்கன்னு சொல்லுவார். பேசினோடனே இன்றைக்கி டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்தீங்க, இதில் என்ன மார்க், தமிழ் தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சு, அதுக்கு என்ன மார்க் எடுத்தீங்க, ரீசனிங்கில் என்ன மார்க் எடுத்தீங்க, எல்லாம் தனித்தனியாக கேட்டு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்னை கவனிச்சார். அது வந்து அதுக்கு அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். என்னை கவனிச்சாரு சொல்கிறேன், எல்லாரையுமே அதை மாதிரி பேசி எடுத்துருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து மிக முக்கியமாக மெய் பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.